ஒரு விஷயம் எனக்கு புரியல. நான் வந்து இந்த வாட்டர்மெலன் திவாகரை இவ்ளோ மோசமா நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. அவர் வந்து இன்னைக்கு காலையில ஷர்ட் இல்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. கானா வினோத் அவர கிண்டல் பண்றாரு அப்படின்லாம் பயங்கர சண்டை வந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் இப்படி இவ்ளோ ஓப்பனா எல்லாம் காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காருன்னா, அவர் அதுக்குண்டான கிரிட்டிசிசமும் ஃபேஸ் பண்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கணும். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன் எல்லாரும் இந்த மாரி பண்ணாம இருக்காங்க? ஏன்னா யாராச்சும் ஏதாவது கிண்டல் அடிப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அப்போ இவர் இப்படி பண்ணுறாருன்னா எப்போயுமே ஒரு லைம்லைட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிரிட்டிசிசமும் வரதான் செய்யும். ஸோ இவர் இப்படி பண்ணுறாரு. பண்ணும்போது அது வந்து கனி அக்கா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஷர்ட் போடாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவர் வந்துட்டு தீபாவளி எனக்கு என்ன தைச்சு குளிக்கும்போது கூட எல்லாரும் ஷர்ட் போடாமல் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி நான் நாகரிகமான முறையில் சொல்லலாம்னு நினச்சேன், உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலைன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து இல்லை நீங்கள் பேசின எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் அதோடி விட்டுருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் கூட தான் எஃப்ஜேயை கட்டிப்பிடிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பான ஒரு இதை எடுத்து வச்சுட்டாரு. உடனே எஃப்ஜேக்கு சபரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே எஃப்ஜே வந்துட்டு எப்போவுமே ரொம்ப கோவப்படுவார். உடனே கோவப்பட்டுட்டு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஜேயும் ஆதிரியும் பற்றி நிறைய ஏதோ சொல்கிறாரு. அது வந்து பீப்பில் போயிடுச்சு, நிறைய பீப்பில் சொல்கிறாரு. உடனே அந்த டைமில் வந்துட்டு ரம்யா வந்து எஃப்ஜேயை சமாதானப்படுத்த வராங்க. உடனே நீ போ, முதல்ல தள்ளிப்போ, ஏற்கனவே ஆதிரி கூட பேசுனதுக்கு தான் இப்போ இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு, நீ வேற வந்து பேசுனா அதுக்கும் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஜே அண்ட் கனியோட ரிலேஷனை வந்து இவர் வந்து தப்பாக பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. எஃப்ஜேயும் கனியும் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ரிலேஷன்ஸை சொன்னால் ஓகே, அவங்க 2 பேரும் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி பழகுறாங்க. கனிக்கு வெளியில் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்து பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசுவாங்க. எதுவுமே தப்பாக பண்ணலை, அவங்க ஒன்றும் தப்பான ரிலேஷனில் போல், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. அதை வந்து இவர் ரொம்ப மோசமாக சொன்னது வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.